Hello everyone, நான் மதன் கௌரி and hello to 62.6 lakh subscribed MGs. எல்லாரும் பொன்னியின் செல்வன் மோட்ல இன்னும் இருக்கீங்கல்ல தெரியுது. நேத்திக்கு நம்ம சோழர்கள் அப்படிங்கிற மக்கள் யாரு, இந்த சோழ தேசம்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி 15 சீக்ரெட்ஸ் ஆஃப் சோழாஸ் நேத்திக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். அதுக்கு ஒரு பயங்கரமான ரிசப்ஷன் கொடுத்து அதை சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அதில் காமனாக நிறைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதன் இந்த சோழர்கள்னு நீ சொல்றப்போ பயங்கரமா இருக்குது, ஆனால் அந்த சோழர்களுக்கு கடைசியில் முற்றுப்புள்ளி வச்சது பாண்டியர்கள்னு சொல்றேல, அப்போ பாண்டியர்களை பற்றி நீ இன்னும் சொல்லணும்ல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் என்கிட்ட ரொம்ப காமனாக கேட்கப்பட்டிருந்துச்சு. எனக்கு இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க, மதன் பாண்டியர்களை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஒரு விஷயம் நீங்கள் அந்த டீசர்லேயே கவனிச்சிங்கன்னா, ஒரு சீன் காமிப்பாங்க. ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸை ஐ திங்க் ஐஸ்வர்யா ராயோட கைன்னு நினைக்கிறேன், அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு அதுக்குள்ளே ஒரு வால் இருக்கும். அந்த வாலில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், 2 மீன் இருக்கும். இந்த 2 மீனுமே பாண்டியர்களோட சிம்பிள் தான். ஆக்சுவலாக சோழர்கள் ஒரு மிகப்பெரிய மன்னர்கள்ங்கிறதுல சந்தேகமே இல்லை உலகத்தில். ஆனால் அந்த சோழர்களுக்கும் ஒருத்தன் இஃப் யூ ஆர் பேட் ஐ எம் யுவர் டேடுன்னு ஒருத்தன் இருந்தான்னா அது பாண்டியர்கள். சோழர்களுக்கு எதிரியாக கடைசி வரைக்கும் இருந்தது பாண்டியர்கள் தான். அது 1001 படமாக இருக்கட்டும், பொன்னியின் செல்வன் கதையாக இருக்கட்டும், இல்லை வரலாறாக இருக்கட்டும், ரியல் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும். ஸோ பாண்டியர்கள் யார் அப்படிங்கிறதான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 15 விஷயங்கள். நேற்றுக்கு எப்படி 15 சீக்ரெட்ஸ் ஆஃப் சோழா சொன்னேனோ, இன்னைக்கு 15 இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் பாண்டியாஸ் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஒரு டைம் ட்ராவல். ஓகே, சோழர்கள் காலகட்டம் இல்லை, 1000 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜீசஸ்க்கும் வாழ்ந்த முந்தைய காலகட்டத்துக்கு போகிறோம். ஸோ பாண்டியர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம போகிறப்போ பேரில் இருக்கிற மாதிரி முதல் எக்ஸைட்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியர்கள்ங்கிற பேர்லேயே பார்த்தீங்கன்னா பண்டைய அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து தான் பாண்டியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வருது. விச் மீன்ஸ் தே ஆர் ஓல்டு பீப்புள், தே ஆர் ஏன்ஷியன்ட் பீப்புள். இந்த மண்ணில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மூவேந்தர்களில் முக்கியமான மக்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் தான். ஸோ சோழர்கள், சேரர்கள், பல்லவர்கள்னு நீங்கள் ஹொய்சலர்ஸ் இல்லை அசோகா, நீங்கள் எந்த கதையை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதில் ஒரு பாண்டியன் இருப்பான். அந்த பாண்டியன் அவ்வளோ வருஷமாக இருந்திருக்கான். ஸோ பாண்டியன் லைனேஜ் அப்படிங்கிறது இதை விட ரொம்ப பழமையான ஒரு லைனேஜ்னு ரொம்ப ஈஸியாக நம்பப்படுது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பழசுன்னு பார்த்தீங்கன்னா, குமரிகண்டம் அப்படிங்கிற ஒரு மித்தாலஜிக்கல் டாபிக் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த குமரிகண்டத்தை ஆண்ட ஒரு மன்னர்கள் பாண்டியர்கள். இந்தியன் ஓஷனுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய லேண்ட் மாஸ் இருக்குது. இந்த மாதிரி சொல்லப்படுற ஒரு இமேஜினரி லேண்ட், இந்தியாவோட அட்லாண்டிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மண்ணுக்கு அடியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய லெமூரியன் கான்டினென்ட் குமரிகண்டத்தை ஆட்சி செஞ்சது பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த கதைகள்லாம் பாண்டியர்களை பிளேஸ் பண்றாங்கன்னா பாண்டியர்கள் எவ்வளோ பழமையா இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம ஆக்சுவல் ஹிஸ்டரிக்கு வந்தோம்னா, மெகஸ்தனிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் கிரீக் ஹிஸ்டோரியன் இந்தியாவுக்கு டிராவல் பண்ணியிருக்காரு. ஸோ BC 350 ஜீசஸ் பிறக்கிறதுக்கு 350 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மெகஸ்தனிஸ் இந்தியாவில் இருக்கிற பாண்டியன் கிங்டம் பற்றி அவர் ரொம்ப விமர்சையாக பேசியிருக்காரு. நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியர்களை பற்றி பேசுகிறப்போ ஹிஸ்ட்ரி எது மித்தாலஜி எதுன்னு நம்ம பிரித்து வைக்க முடியாது, ரெண்டும் மெர்ஜாய் வரும். நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மதுரைக்கு அப்படின்னு சொன்னாலே உடனே மீனாட்சி அம்மன் கோவில் ஞாபகத்துக்கு ஒன்றும். ஏன் மீனாட்சி அம்மன் கோவில்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? மீன் ஆட்சி தான் மீனாட்சி. மீன்கிறது பாண்டியர்களோட சிம்பல். எப்படி சோழர்களுக்கு ஒரு புலிக்கொடி இருக்கோ, பாண்டியர்களுக்கு இருக்கிற கொடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மீன். ஸோ மீனோட ஆட்சி தான் மீனாட்சி அப்படின்னு சொல்லப்படுற அளவுக்கு அந்த மீனாட்சியோட கதையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, மீனாட்சி வாஸ் அ வாரியர் பிரின்சஸ். ஸோ இங்கே இருந்த பாண்டிய மன்னனுக்கு பிறக்கிற ஒரு பிரின்சஸ் தான் மீனாட்சி. அவங்க பாண்டியாஸ் அப்படின்னு சொல்லப்படுற இங்கே இருக்கிற இடத்த ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க, பாண்டிய மண்டலத்தை. அண்ட் அவங்க போய் சிவனை கல்யாணம் பண்ணிட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரன் 2 பேரும் சேர்ந்து மதுரை ஆட்சி செஞ்சுருக்காங்கன்னு கதை இருக்குது. ஸோ இது மித்தாலஜி எங்க, ஹிஸ்ட்ரி எங்கிறது பிரிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பழமையான கோயிலுங்கிறதே ஒரு மன்னன், கோ அப்படின்னா மன்னன் சொல்லுவாங்க, மன்னன் இருக்கிற இடம் தான் கோயில். ஸோ மீனாட்சி அம்மன் கோயில்னு சொல்றப்போ மீனாட்சி அப்படின்னு சொல்லப்படுற மதுரையை ஆட்சி செஞ்ச ஒரு பாண்டிய பிரின்சஸ் இருக்கிற ஒரு வீடு தான் மீனாட்சி அம்மன் கோயிலுங்கிற அளவுக்கு ஒரு மித்தாலஜி இங்கே மிக்ஸ் ஆகுது. அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரதத்தில் பாண்டியாஸோட ரெஃபரன்ஸ் இருக்குது. மகாபாரதத்தில் பாண்டவா சைடு ரொம்ப ஸ்ட்ராங்காக பாண்டியா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு மன்னர்கள் பாண்டவர்களுக்கு சப்போர்ட்டானு ரொம்ப வீரியமாக போரில் சண்டை போட்டாங்கன்னு சொல்கிற மகாபாரதத்தில் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. நம்ம ஊர் ரெக்கார்டில், அவங்க ஊர் மகாபாரத ரெக்கார்டில் பாண்டியாவோட ரெஃபரன்ஸ் அங்கே இருக்குது. ஆறாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியாஸோட ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி குவீன்ஸ் அப்படியே பிரின்சஸ், வாரியர் குவீன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மீனாட்சிக்கு ஒரு கதை, கோவில் எல்லாம் இருக்கிற மாதிரி அல்லி ராணி அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு பர்டிகுலர் பர்சன் இருக்காங்க. இவங்க ஒரு பாண்டிய மன்னனோட
குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஸ்ரீலங்காவோட நார்தர்ன் ப்ரோவின்ஸை வந்து அவங்களோட கண்ட்ரோலில் வச்சிருந்தாங்க. முழுக்க முழுக்க ஒரு பெண் ஆட்சி நடத்தியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு பாண்டியாவோட பிரின்சஸ். அண்ட் அப்போ ஸ்ரீலங்கா, நார்தர்ன் ஸ்ரீலங்கா வந்து பாண்டியா கண்ட்ரோலில் இருந்த ஒரு பர்டிகுலர் கிங்டம்னு சொல்லப்படுது. 7th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் சொன்னது லெஜெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் சொன்னது மித், ஓகேவா? இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி. பாண்டியர்கள் வந்து ரொம்ப வருஷமாக கண்ட்ரோலில் இருந்திருக்காங்க. ஸோ சோழாஸ் வந்து பாண்டியாஸ் கிட்டே இருந்து தான் இடத்த பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சோழாஸ் ஆட்சி செய்கிறாங்க. ராஜராஜ சோழனோட பேர் வருது, ராஜேந்திர சோழன் வருது, பயங்கரமான ஒரு ஆட்சியை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு முடிவு கட்டுறது பாண்டியர்கள், ஓகேவா? இப்போ இந்த பாண்டியன்ஸோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, அவங்க எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்திருந்தாங்கன்னு பார்க்குறப்போ 7th இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கோ போலோ, நான் நேற்றுக்கு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன், அவர் இந்தியாவை வந்து விசிட் பண்ணியிருக்காரு. இந்த மார்க்கோ போலோ வந்து பாண்டியர்களை பற்றி என்ன எழுதியிருக்காருன்னு நான் சொல்கிறேன். இதுவரைக்கும் நான் போன இடத்துலயே ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கண்ட்ரிஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பாண்டியன் டைனாஸ்டியை சொல்ல முடியும்னு அவர் மென்ஷன் பண்ணுறாரு. காரணம் இங்கே இருக்கிற முத்துக்கள். எப்படி வந்து சோழர்கள் வந்து அவங்க பூம்புகாரை வச்சுக்கிட்டு ஒரு பயங்கரமான சீ ட்ரேடு பண்ணிட்டு இருந்திருக்காங்களோ, சீ வார் ஃபேர்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்களோ, பாண்டியர்கள் வந்து தூத்துக்குடி இந்த சைடு வந்து கொர்க்கை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு போர்ட்டை வச்சு இவங்களும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இவங்க வந்து வார்ஃபேரில் வந்து பெருசாக கடல் தாண்டி போகல. தேவர் குட் இன் பிஸ்னஸ். அண்ட் அந்த பிஸ்னஸ்க்கு வந்து அவங்க பயங்கரமான வளங்களை சம்பாதிச்சிருக்காங்கன்னு தெரியுது. உலகத்திலே எங்கேயும் பார்க்காத அளவுக்கு மார்க்கோ போலோ என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான முத்துக்கள் எடுத்தது இங்கே இருக்கிற பாண்டியர்கள் தான் சொல்றாங்க. 8வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இருந்த பாண்டியர்கள் வந்து ரொம்பவே நேர்மையாக மதிச்சு கும்பிட்ட ஒரு பர்டிகுலர் கும்பிட்டுருக்காங்க ஒரு அனிமல். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எருது, ஆக்ஸ். ஆக்ஸுக்கும் ஒரு புல்லுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எருதுங்கிறது வந்து விவசாயத்தில் யூஸ் பண்ணுற ஒரு காயடிக்கப்பட்ட ஒரு காளை. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து நம்ம ஊரில் பார்த்துருக்காங்க. எஸ்பெஷலி பாண்டியர்கள் வந்து அதை கும்பிட்டுருக்காங்க. எருதை வந்து வர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு சோறு போடுதுங்கிறதுனால எருதை வந்து கடவுளாக கும்பிட்டுருக்காங்க. மாடையில் எருதை விவசாயத்தில் இருக்கிறத. 9வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கோ போலோ என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னா, இங்கே இருக்கிற மக்கள் வந்து தண்ணியை அந்த ரைட் ஹேண்டை வந்து நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணிருக்கோம்ல, அதெல்லாம் மார்க்கோ போலோ வந்து அவரோட ரெக்கார்டிங்கில் மென்ஷன் பண்ணுறாரு. இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணுறாங்க பாண்டிய நாட்டில். லெஃப்ட் ஹேண்டை வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி வந்து தண்ணியை வந்து எல்லாருக்குமே தனித்தனியாக வெசல்ஸ் இருக்குது. ஹைஜீனை பற்றி அவர் மென்ஷன் பண்ணுறாரு. எல்லாருக்குமே தனித்தனியாக பர்சனலாக வெசல்ஸ் இருக்குது. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேருக்கு தனித்தனியாக டம்ளர் எல்லாம் இருக்கும். அவங்க வந்து அந்த பர்டிகுலர் வெசலை வந்து வாயில் வைக்காமல் தண்ணி குடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த விஷயம் வந்து நம்ம ஊரில் நீங்கள் ஜென்ரலாக பார்க்க முடியும். மற்ற ஊருக்கு போகிறப்ப இது நீங்கள் அவ்வளோ காமனாக பார்க்க மாட்டீங்க. வாயில வைக்காம தண்ணி குடிக்கிற ஒரு பழக்கம் இருக்குதுன்னு மார்க்கோ போலோ அவரோட ரெக்கார்டிங்ல வந்து மென்ஷன் பண்றாரு. 10வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிய நாட்டில் வந்து சரக்கு அடிக்கிறது, ஆல்கஹால் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் பிராக்டிஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படி சில பேர் பிராக்டிஸ் பண்ணுறவங்கள சொசைட்டியில் யாரும் பெருசாக மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு மார்க்கோ போலோ எழுதியிருக்காரு. அப்ஸ்டைனிங் ஃப்ரம் ஆல்கஹால், சரக்கு அடிக்கக்கூடாதுங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்திருக்குது. சொசைட்டியில் சரக்கு அடிக்கிறவங்க வந்து பெருசாக மதிச்சதும் கிடையாதுன்னு மார்க்கோ போலோ ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. அடுத்து 11th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற கடவுள்கள் கருப்பாக இருக்காங்க. இங்கே இருக்கிற சாமியிலிருந்து இங்கே இருக்கிற சொசைட்டியில் வந்து பெரிய ஆளாக பார்க்குறவங்க எல்லாருமே வந்து கருப்பு தோலோட இருக்காங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஒருத்தவங்க கருப்பு தோலோட இருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இங்கே இருக்கிற நாட்டில் வந்து அவங்க அதிகமாக மதிக்கப்படுறாங்க, அதிகமாக ரெஸ்பெக்ட் பண்ணப்படுறாங்க, அவ்வளோ விரும்பப்படுறாங்க. அப்பா அம்மா வந்து அதான் 12th இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள்கள் கருப்பாக இருக்கிறத விட்டுருங்க. கடவுள்கள் கருப்பாக இருக்காங்கிறது நம்ம கண்ணன்லேருந்து மீனாட்சியிலேருந்து கருமை நிறம் அப்படிங்கிறது திரௌபதி வரைக்கும் எல்லாருக்குமே சொல்லுவாங்க. பட் மார்க்கோ போலோ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே குழந்தைங்க பிறக்கிறப்ப கருப்பாக ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்க அப்பா அம்மா அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, அப்படி கருப்பை வந்து இவங்க கொண்டாடுறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதோட நிறுத்தாமல் 13வது அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வெள்ளையை வந்து பேயாக பார்க்குறாங்க. இன்ஃபேக்ட் இங்கே வந்து ஒரு கெட்ட சகுனமாக வெள்ளை அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட அசோசியேட் பண்ணுறாங்க. இங்கே பேய் பிசாசு கூட இங்கே வெள்ளையாக தான் காமிக்கிறாங்க, வெள்ளை கலரில் தான் இருக்குன்னு இவங்க நம்புறாங்க. இங்கே இருக்கிற ஆஸ்ட்ராலஜர்ஸாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற மந்திரவாதிகளாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இவங்களோட சூப்பர்ஸ்டிஷனில் கூட வெள்ளையை வந்து கெட்டதோடையும் கருப்பை வந்து நல்லதோடையும் அசோசியேட் பண்ணுறாங்க. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது மற்ற இடத்துல இருக்கிறத விட அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கோ போலோ எழுதுறாரு. அண்ட் 15th இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு சொல்லப்படுற பாண்டியர்கள் வந்து எப்படி கடைசியில் சோழர்களை தோக்கடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சோழர்களுக்குள்ளே வந்து ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், அவங்களோட வம்சாவளியில் வர சோழர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பெருசாக ஸ்ட்ரென்த் இல்லைங்கிற காலகட்டத்தில் கண்டினியூஸாக பாண்டியர்கள் வந்து சேரர்களோட டைப்பை வச்சுக்கிட்டு, பல்லவர்களோட டைப்பை வச்சுக்கிட்டு, சின்ஹலீஸோட டைப்பை வச்சுக்கிட்டு சுற்றி சுற்றி சோழர்கள் அடித்து அவங்கள ஒரு சின்ன இடத்துக்கு ஒதுக்குறாங்க. ஃபைனலி சில பாண்டிய மன்னர்களோட முக்கியமான பேர் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் சொல்கிற மாதிரி மரவர்மன், சுந்தர பாண்டியன் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சில முக்கியமான பாண்டிய மன்னர்கள் வந்து மதுரையை மட்டும் கேப்சர், சோழர்கிட்டேருந்து ரீகேப்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல்
சோழாஸை வந்து அவங்களோட இடத்துக்குள்ள போய் அடிக்கணும்னு சொல்லிட்டு கடைசியில் உறையூர் அண்ட் தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லப்படுற சோழா கிட்ட இருந்த கடைசி ஹோல்டை வந்து பாண்டியர்கள் அடிச்சு அங்கேருந்து துரத்தி விடுறாங்க. சோழ மன்னன் வந்து தப்பிச்சு அங்கேருந்து ஓடி போறான் அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது. அதுக்கப்புறம் பாண்டியாவோட கோல்டன் எரா ஆரம்பிக்குது. சோழர்கள் ஆட்சி செஞ்ச எல்லா இடத்தையுமே பாண்டியாஸ் வந்து ஆல்மோஸ்ட் போய் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா, தமிழ்நாடு அண்ட் ஹாஃப் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் வரைக்கும் பாண்டியர்களோட ஆட்சி வந்து கொடிகட்டி பறக்குது. அதே மாதிரி அதே நேரத்தில் சவுத்தில் பார்த்தீங்கன்னா நார்த் ஆஃப் ஸ்ரீலங்கா இது எல்லாத்தையுமே வந்து பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பிஸ்னஸ் வந்து அளவுக்கு அதிகமாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அரபோட பிஸ்னஸ் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பாண்டியர்கள் வச்சுருக்காங்க. மாலிக் கஃபூர் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பர்டிகுலர் ஜெனரல் வந்து டெல்லி சுல்தானேட்டில் அலாவுதீன் கில்ஜியோட படையில் ஒருத்தர் அவர் தான் வந்து அவரோட சீஃப் ஜெனரல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் வந்து இங்கே இருக்கிற படைபலத்தை கேள்விப்பட்டு, இங்கே இருக்கிற செல்வ வளத்தை கேள்விப்பட்டு மாலிக் கஃபூர் வந்து நார்த் இந்தியா எங்கே டெல்லியிலேருந்து கிளம்பி மதுரையை நோக்கி வர்றாரு. ஏன்னா இங்கே எவ்வளோ காசு இருக்குது, இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ செழிப்பாக இருக்காங்க பாண்டியர்கள்னு தெரிஞ்ச உடனே அவர் வந்து இங்கே ஃபைட்டுக்கு வர்றாரு. இங்கே வர்ற நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பாண்டியர்கள் லேட்டர் பீரியடில் வர பாண்டியர்கள் வந்து இப்போ 14th centuryயில் வந்து தனக்குள்ளேயே சண்டை போட்டுட்ருக்காங்க. அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை, பாண்டியர்களுக்குள்ள பயங்கரமான ஒரு இடம், பயங்கரமான ஒரு ஆட்சி எல்லாம் இருக்கிற நேரத்தில் அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை, யார் வந்து அடுத்து ஆட்சிக்கு வரப்போகிறதுன்னு. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானேட்டில் வந்து அலாவுதீன் கில்ஜி, இப்போ படம்லாம் கூட எடுத்தாங்களே பத்மாவத்தில், அங்கே தலைவன் வர்ற ஒரு அலாவுதீன் கில்ஜியோட படையில் இருக்கிற மாலிக் கஃபூர் வந்து மதுரைக்கு வந்து பயங்கரமாக சூறையாடுறான். இங்கே இருக்கிற எல்லா செல்வ வளங்களையும் எடுத்துகிட்டு போகிறான். அவங்களோட ரெக்கார்ட் படி, எங்கள் டெல்லி சுல்தானோட ரெக்கார்ட் படி அவங்க இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஒரு சூறையாடலை அவங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க. மதுரையிலேருந்து எல்லாத்தையும் கொண்டு போகிறாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற கிங் 2 பேரும் வீக்காக இருக்காங்க, மாற்றி அடிச்சிட்டு இருக்காங்க. பாகுபலி படத்தில் வர மாதிரி 2 பிரின்சஸும் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் அவங்க நடுவில் வந்து இங்கே இருக்கிற எத்தனையோ செல்வ வளங்களை கொண்டு போகிறாங்க. அவங்களோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இது எக்ஸாகரேட்டட்னு சொல்லப்படுது, பட் வி ஆர் நாட் ஷுர். பட் ஹிஸ்ட்ரியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து குதிரைகள் லட்சக்கணக்கில் கொண்டு போயிருக்காங்க, யானைகள் ஆயிரக்கணக்கில் கொண்டு செல்லப்பட்டிருக்குது. இங்கே இவ்வளோ யானை, இவ்வளோ குதிரைங்கிறது வந்து இந்தியாவோட நேட்டிவ் இது கிடையாது. ஸோ அப்போ குதிரையை வந்து அவங்க அரபு கிட்டேருந்து இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணி பாண்டியர்கள் இங்கே சேகரித்து வச்சிருக்கணும் போருக்காக. அந்த குதிரைகள் அங்கே வரைக்கும் இவ்வளோ சர்வைவ் ஆகி போயிருக்குன்னா எவ்வளோ குதிரைகள் இங்கே இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கே எவ்வளோ செலவாயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே பாண்டியர்கள் வச்சிருந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய படையோட தான் வந்து அவங்க சேராஸோட டைப் வச்சு சோழர்களை அடித்து துரத்துறாங்க. சோழர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சோழர்களுக்கு வந்து பெருசாக தலையே கிடையாது, இதோட முடிஞ்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் வந்து மாலிக் கஃபூர் கிட்ட தோத்ததுக்கு அப்புறம் நிறைய இடங்கள் டெல்லி சுல்தானேட் கிட்ட வந்து இது போயிடுது. மதுரை வந்து ஒரு குட்டி சுல்தானேட்டா மாறுது. பாண்டியர்கள் கடைசியில் வந்து தென்காசி மட்டும் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. சவுத் ஆஃப் கேரளாவுமே அவங்க கையை விட்டு போயிடுது. பாண்டியர்கள் அப்படியே ஹிஸ்டரியில இருந்து காணாம போயிடுறாங்க. மதுரை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாயக்கர்ஸோட கண்ட்ரோலுக்கு வருது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷர்ஸோட கண்ட்ரோலுக்கு வருது. அப்போ மறுபடியும் மருதநாயகம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பிரிட்டிஷர்ஸை எதிர்த்தே வந்து மதுரையை கேப்சர் பண்ணி மதுரைக்காக சண்டை போட்டார். என்னதான் சோழர்களும் பாண்டியர்களும் மாற்றி அடிச்சுக்கிட்டாலும் பயங்கரமான சண்டைங்க. 1-2 இல்லை, செஞ்சுரிஸ்க்கு வந்து பகமை வச்சு மறுபடியும் போய் ஆட்சியை பிடிக்கணும், சண்டையை போடணும், கொல்லணுங்கிற அளவுக்கு சண்டை போட்டிருக்காங்க. ஆனால் ஏன் அவங்க அந்த அளவுக்கு சண்டை போட்டாங்கன்னு எனக்கு வந்து தேடி பார்க்குறப்போ ஒரு ப்ராப்பரான ரீசனிங் கிடைக்கல. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை இருக்குன்னா ரிலீஜனாக பிரச்சனை இருக்குது, அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை இருக்குன்னா ரேஸாக பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஷியேஷனாக காமிக்கலாம். இங்கே இருக்கிற 2 நாடு அடுத்தடுத்து கிட்ட இருக்குது. பாண்டிய நாடும் சோழ நாடும். அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே சாமியை தான் கும்பிட்டுருக்காங்க, ஒரே லாங்குவேஜ் தான் பேசியிருக்காங்க. எதுக்காக இவங்க 2 பேரும் இவ்வளோ அடிச்சுக்கிட்டாங்கன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியல. நீங்கள் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா ஏன் பாண்டியர்களும் ஏன் சோழர்களும் இவ்வளோ அடிச்சுக்கிட்டாங்க? அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தால் அவங்களோட ஸ்ட்ரென்த்தே வேறு. தமிழ்நாட்டை அவனாவது பிடிச்சிருக்க கூட முடியுமான்னு தெரியல. ஆனால் அவங்க ஏன் அடிச்சு கடைசியில் சோழன்ஸை வீக்காக்குனது பாண்டியன்ஸை வீக்காக்குனது சோழன்ஸ். அப்படி அவங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை இருந்திருக்கும்? இன்னைக்கு நம்ம தமிழர்கள்னு எல்லாரும் ஒன்றா இருக்கும், ஆனால் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நான் சொன்ன 15 பாயிண்ட்ஸ்ல எது உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குங்கிறதையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அடுத்து என்ன டாபிக் பேசணுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹிஸ்டரியில் ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பாங்கன்னா, இல்லை பொன்னியின் செல்வனுக்கு எக்ஸைட்டடா இருக்காங்கன்னா ஷேர் திஸ் வீடியோ. லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். Cheers.